தமிழ் கடவுள் முருகன். ஆனா மலையாள தேசத்துல இருந்து இப்படி ஒரு தேடல். நைட் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். റൂമിൽ പടുക്ക പോകുന്നത് திடீர்னு ബോഡി സെമി പാരലൈസ് ആയാச்சு. ஒரு குழந்தை என்னோட பக்கத்துல இருக்கிறத ஃபீல் பண்ணியாச்சு. முருக யுகம் இப்ப இருக்கக்கூடிய குமரி கண்டம் இடையில இணைக்கக்கூடிய சில ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் இருக்கு. പഴനിதான் അതിന്റെ സെന്റർ പോയിന്റ് മുരുക യുഗത്തിന്റെ. കതിർകാവ് പോയാச்சு ശ്രീലങ്കയിൽ. அங்க போகர்நாத சித்திர பிரதிஷ்டை பண்ணி முருகேந்திரதாയിരിക്കും. 2013 வரை எனக்கு தெரியாது இதுக்கு இந்த டிராவல். ரொம்ப டிராவல் பண்ணியாச்சு. நிறைய மலை குஹா. நீங்க அந்த மலைக்கு குகைக்கு போனது எல்லாமே உங்க கனவுல வந்த இடங்கள். പക്ഷെ ഇതെല്ലാം വെളിയിൽ சொல்லக்கூடாதுന്ന டைரக்ஷன் தான். குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய லீடர் தான் முருகப்பெருமாள். ട്രാക്കിൽ യസീദികൾ എന്ന് പറഞ്ഞ ഒരു കൂട്ടർ യസീദികൾ മയിലിൽ ഉക്കാരിക്കുന്ന ഗോഡുതൻ അവരുടെ കടവുകൾ. ഗോകർനാഥർ ചിത്രം അന്ന ടൈമിൽ എനിക്ക് അതൊന്നുമേ தெரியாത്തൊരു ടൈം. അവർ വെച്ച രണ്ടാമത് ശില അന്തൊരു விஷயம் மெசேஜ் வந்தாச்சு. அது எங்க இருக்கணும் சார்? இப்பதான் ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க முருகன் பத்தி பேசும்போது போகர் சித்தரை தாண்டி பேச முடியாது. அவரு ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அது முருகனுடைய சிலை இல்ல, அது அவருடைய இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்காரா? அவரு பண்ண விஷயங்கள சீக்ரெட் தெரிஞ்ச നവപാഷാണ ശില അല്ല. അവർ പണിയിരിക്കുന്നത് ഡാർക്ക് മാറ്ററിൽ தான் இந்த சிலை வச்சிருக்காங்க. ഈ മുരുക യുഗത്തിലെ എനർജി டார்க் எனர்ஜி தான். டார்க் மேட்டர் தான் வரப்போகுதுன்னு போகர்சித்தருக்கு தெரியும். ഇത് പാറ പഴനിമലയിൽ ഇരിക്കുക. ആ പാറയുടെ പേര് ശിഖണ്ഡിപ്പാറ. இந்த ശിഖണ്ഡിപ്പാറയിൽ നിന്ന് സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് ലൈൻ കൂടെ ബോഗർ സമാധിക്കുള്ളിൽ പോയി നിൽക്കും. അങ്കത அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GRT शुभ आरंभम. GRT Jewelers. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. வேல் மாறல்ல அற்புதமான ஒரு அருமையான வரிகள் இருக்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போறோம்னா முருகனை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க இருக்கோம். முருகனை எண்ணி எண்ணி உருகிறதுக்காகவும் முருகன் பத்தி பேசுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கலியுக தெய்வமா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குன்னு ஒரு காலம் இருந்தது அப்படின்றது நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய முருகன் யுகம்னு ஒரு யுகமே தனியா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட முருகன் இருந்த காலத்துலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக வளர்ச்சி எல்லாமே தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு பிள்ளையார் சுழி போட்ட இடம் குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேடி படிச்சுட்டா இந்த உலகத்தையே படிச்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அந்த மாதிரி குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சவரும் அதற்கான ஒரு தேடலை துவக்கினவரும் அதற்காக எல்லாம் ஆர்கே அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும் இல்லாம காலத்துடன் ஒரு சந்திப்பு ஓம் முருகா குமரி கண்டத்தை நோக்கிய பயணம்னு ஒரு அற்புதமான ஒரு நூலையும் நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கோம். மரியாதைக்குரிய மலையாள தேசத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ரஜித் குமார் சார் தான் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சார், எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன். ஆனா மலையாள தேசத்துல இருந்து இப்படி ஒரு தேடல், முருகன் தேடல் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கிடைச்ச விஷயங்கள் என்னென்ன சார்? இந்த தேடல் எங்க ஆரம்பிச்சது? 20 years 20 വർഷമായാச்சு എന്നോട് തേടൽ ആരംഭിച്ചിട്ട്. എന്നോട് സ്റ്റാർട്ടിംഗ് പോയിന്റ് ഒരു കനവ്, ഒരു ഡ്രീം தான். ഞാനൊരു നോർമൽ മനുഷ്യൻ தான். ഇപ്പോഴും அப்படிதான். ഒരു നാള് ഒരു കനവ് വരുക എന്നോട് 28 ഏജിൽ 28ാമത്തെ വയസ്സിൽ. அந்த കനവിൽ ഒരു ജ്യോതി വന്നിട്ട് എന്നോട് சொல்றாங்க, ഞാൻ മുരുകൻ தான், 30 വയസ്സുக்கு அப்புறம் நீ என்னோட ப்ரொடெக்ஷன். அப்படி ஒரு மெசேஜ் கனவில் வந்தாச்சு. கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தாச்சு. பழனி போய் ப்ரேயர் பண்ணி வந்தாச்சு. கொஞ்ச நாள் அதுதான் திங்க் பண்ணியிருந்தேன். 30ാമത്തെ வயசு അന്ന് എനിക്ക് ഏജ് 28. അപ്പോൾ 30ാമത്തെ വയസ്സിൽ എന്താ നടക്ക പോകുന്നത് அப்படி ஒரு திங்கிங் இருந்தாச்சு. கொஞ்சம் കഴിഞ്ഞപ്പോൾ அப்படியே അതെല്ലാം പോയി നോർമൽ ലൈഫ് സ്റ്റാർട്ട് பண்ணியாச்சு. പക്ഷെ 30ാമത്തെ വയസ്സിലൊരു വിഷയം നടന്നാச்சு, ഒരു മിറാക്കിൾ നടന്നാச்சு. ഞാൻ நைட் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். ரூமில் படுக்க போகுது, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, ஃபேன் ஆன் பண்ணி கடைக்கையில் படுத்தாச்சு. திடீர்னு ബോഡി സെമി പാരലൈസ് ആയാச்சு. കയ്യും കാലും അനക്ക മുടിയില്ല, കണ്ണ് തുറക്ക മുടിയില്ല. പക്ഷെ എല്ലാം എനിക്ക് தெரியும், സൗണ്ട് தெரியும், ഫാൻ കറങ്ങണ സൗണ്ട് എല്ലാം தெரியுണ്ട്. പക്ഷെ മൂവ് பண்ண முடியல. ஒரு குழந்தை என்னோட பக்கத்தில் இருக்கிறத எனக்கு ஃபீல் பண்ணியாச்சு. அந்த குழந்தை என்னோட ഞാൻ
உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் 3 தடவை சொல்லுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரம் அந்த காதில் சொல்லிഉണ്ട് ஒரு குழந்தை குழந்தை ഞാൻ മന്ത്രം റിപ്പീറ്റ് பண்ணுണ്ട് அதெல்லாம் எனக்கு தெரியுണ്ട് പക്ഷെ வேற ஒன்றும் மூவ் பண்ண முடியல கொஞ்சம் കഴിഞ്ഞപ്പോൾ குழந்தை அப்படியே போயாச்சு ஆஃப்டர் 10 மினிட்ஸுக்கு அப்புறம் என்னோட பாடி நார்மலைஸ் ஆயாச்சு அப்படியே தூங்கியாச்சு നെക്സ്റ്റ് ഡേ മോർണിംഗ് தான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது ഞാൻ റീകാൾട്ട് വന്നു നടന്നു അപ്പൊ 30ാമത്തെ വയസ്സിൽ അന്ന് 2 ഇയേഴ്സ് മുമ്പ് ചൊല്ലിയ കനവിൽ വിഷയം നടന്നാச்சு അപ്പോഴും എനിക്ക് தெரியாது മുരുകപ്പെരുമാൾ தான் വന്നിരിക്കുന്നത് ഏതോ ഒരു മന്ത്രം ചൊല്ലി തന്നിരിക്കുക പക്ഷെ എതുക്ക് தெரியாது പിന്നെയും പോയാச்சு ഒരു 2 ഇയേഴ്സ് 32 ഏജ് അങ്ങേതാണ് അടുത്ത സ്റ്റെപ്പ് ഭോഗർനാഥർ ചിത്ര അന്ന ടൈമിൽ എനിക്ക് അതൊന്നുമേ தெரியாത്തൊരു ടൈം അവർ വെച്ച 2ാമത് ശില അന്തൊരു വിഷയം മെസ്സേജ് വന്നാச்சு അത് എங்கே ഇരിക്കണം മെസ്സേജ് വന്നാச்சு அப்படியே പിന്നെ എന്നോട് பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகர்நாதர் சித்திரை எங்கெல்லாம் போய் அந்தெல்லாம் மலைகளுக்கு என்னை முருகப்பெருமாள் அனுப்பியாச்சு എനിക്കൊരു കനവ് വരും കനവിൽ എന്താ മാതിരി അടയാളങ്ങൾ ഇരിക്കും നീ അങ്ങ പോങ്കോ അങ്ങ് போகர்நாதர் தபம் ചെയ്ത് അടന്താൻ മുരുകപ്പെരുമാളെ പ്രയർ പണി വാങ്ങോ എന്താണെന്ന് എനിക്ക് தெரியாது ഞാൻ കേരളാവിൽ തൃശ്ശൂർ സ്റ്റേ പണത് ഈ இந்த മല എങ്കേന്ന് എനിക്ക് தெரியாது ഒരു 1 മന്ത്ക്കുള്ളിൽ അന്ത മല പക്കത്തിലുള്ള ഒരാളായിട്ട് എനിക്ക് കണക്ഷൻ വരും ഞാൻ 1 മന്ത്ക്കുള്ളിൽ അങ്ങ പോകും ഞാൻ പോകുമ്പോ ഞാൻ இப்படி கனவில் பார்த்தது அதுதான் இருக்கும் அந்த வாரம் எல்லாரும் கனவுல பார்த்தது அங்க சேம் அது இருக்கும் அந்த வாரம் எல்லாரும் இருக்கும் போகர்நாதர் சித்திரை வரலாறு அப்படியே டிராவல் பண்ணி போய் 2013 வரை எனக்கு தெரியாது இதுக்கு இந்த டிராவல்னு പക്ഷെ ரொம்ப டிராவல் பண்ணியாச்சு நிறைய மலை குஹா அந்த மாதிரி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி நீங்க அந்த மலைக்கு குகைக்கு போனது எல்லாமே உங்க கனவுல வந்த இடங்களுக்கு இடங்கள் உங்களை அழைச்சிட்டு போன இடங்கள் പക്ഷെ ഇതെല്ലാം വെളിയിൽ சொல்லக்கூடாதுന്ന ഡയറക്ഷൻ இருந்தாங்க സീക്രട്ടായി ട്രാവൽ பண்ணுங்கன்னு சொல்லி ഓരോ ഇടങ്ങളിൽ പോയി കണ്ടിന്യൂസ് ട്രാവൽ பண்ணியிருந்தது 2007 ഞാൻ കതിർഗാവ് പോയാச்சு ശ്രീലങ്കയില് அங்க போகர்நாதர் சித்திர பிரதிஷ்டை பண்ணி முருக யந்திரம் தான் இருக்கிறது அந்த அங்க போய் வந்தாச்சு 2013 தான் இது எதுக்கு എന്നുള്ളത് എനിക്ക് ആൻസർ கிடைச்சது அந்த ஆன்சர் தான் இந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் அந்த ஆன்சர் தான் முருக யுகம் കുമാരി കാണ്ഡം இந்த 2 വേർഡ് தான் എനിക്ക് ആൻസർ ആയിട്ട് கிடைச்சது അത് ഇനി നമ്മ ലൈഫിലൊക്കെ വരുന്ന ഇമ്പോർട്ടൻ്റ് ആയ ഒരു യുഗം എന്താ മുരുകയുഗം അപ്പോഴും വെളിയിൽ ചൊല്ലാൻ അലൗഡ് അല്ല പിന്നെയും കണ്ടിന്യൂസ് പിന്നെ എപ്പിടി ട്രാവൽ பண்ணி വെച്ചാൽ വെളിയൂർക്ക് മുരുകപ്പെരുമാൾ അനുപ്പി തുടങ്ങിയാச்சு நிறைய കൺട്രീസിൽ நிறைய സീക്രട്ട് പോയിന്റിലേക്ക് അനുപ്പി അപ്പോൾ കനവ് മാറി ജ്യോതി രൂപത്തിൽ മുരുകപ്പെരുമാളെ பார்த்து தொடங்கியாச்சு முருக யுகம் வந்து ஏற்கனவே புராணங்கள்ல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இப்ப முருக யுகம் மீண்டும் வந்து உருப்பெற்றிருக்கா அதிகபட்சமான ஒரு வீரியத்தோட வந்திருக்கா அது என்ன காரணம் தெரியுமா 2013 ഇപ്പൊ കലിയുഗം தான் ആക്ച്വലി ഇപ്പൊ കലിയുഗം കലിയുഗത്തിൽ ഒരു ഷിഫ്റ്റിംഗ് ഇരിക്കുക ഒരു യുഗങ്ങൾ ചേഞ്ച് പണ്ണു അന്തൊരു ചേഞ്ച് தான் മുരുകയുഗം 2013 ആസ്ട്രൽ എർത്തിൽ എഫക്ട് பண்ணியாச்சு ആസ്ട്രൽ എർത്ത് മീനിങ് பண்ணிക്കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഒരു എക്സാമ്പിൾ சொல்லலாம் നമുക്കൊരു ഫിസിക്കൽ ബോഡി ഇരിക്കുക അതേമാതിരി ഒരു ആസ്ട്രൽ ബോഡി ഇരിക്കുക ഓറാന്ന് சொல்லണത് நம்ம ஃபிசிக்கல் பாடி இதில் எஃபெக்ட் பண்ணണമെങ്കിൽ ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரல் பாடியில் எஃபெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபிசிக்கல் பாடியில் எஃபெக்ட் பண்ணும் ஒரு நல்ல ஹீலருக்கு அது செக் பண்ணி കഴിഞ്ഞാൽ தெரியும் எப்படி ஃபிசிக்கல் பாடியில் எஃபெக்ட் பண்ண போகுது அதே மாதிரி എർത്തിലൊരു ഹിസ്റ്ററി യുഗം ചേഞ്ച് பண்ணுമ്പോൾ എർത്തിലൊരു ആസ്ട്രൽ എർത്ത് ഉണ്ട് അതിൽ എഫെക്ട് பண்ணிட்டு தான் ஸ்லோலி ஃபிசிக்கல் எர்த்தில் எஃபெக்ட் பண்ண 2013 ஆஸ்ட்ரல் எர்த்தில் அது எஃபெக்ட் பண்ணியாச்சு அது எப்படி எஃபெக்ட் பண்ண சொல்லிக்கഴിഞ്ഞാൽ കാർത്തിക നക്ഷത്ര കൂട്ടം പ്ലീഡിയസ് സ്റ്റാർ ക്ലസ്റ്റർ அப்படி இங்கிலீஷில் சொல்லும் அங்கே நின்னுள்ள ரைஸ் அது எனர்ஜி அது முருக எனர்ஜி தான் அது நிறைய ஜாஸ்தியாയിട്ട് அர்த்தத்திലേക്ക് கம்மிங் அது எஃபெக்ட் பண்ணியாச்சு 2013 அதுக்கப்புறம் 2020 ஃபிசிக்கல் அர்த்தில் മുരുകയുഗം സ്റ്റാർട്ട് பண்ணியாச்சு 2020 അത് സ്റ്റാർട്ട് பண்ணி இப்போ 2000 ഇയേഴ്സ് ഇരിക്കുന്ന മുരുകയുഗം അത് സ്റ്റാർട്ടിങ് 2020 സ്റ്റാർട്ട് பண்ணியாச்சு എന്ത് യുഗം അഗൈൻ സ്റ്റാർട്ട് பண்ணுമ്പോൾ ഒരു സീറോ സിറ്റുവേഷൻ വരും എർത്തിൽ എന്ത് യുഗം ചെയ്യുമ്പോൾ அப்படி ഒരു സിറ്റുവേഷൻ വന്നാச்சு എർത്തിൽ இந்த കൊറോണ ടൈമിൽ എല്ലാം ലോക്ക്ഡൗൺ ആയിട്ട് എല്ലാം മൂവ്മെന്റ് എല്ലാം സ്റ്റോപ്പ് ആയാச்சு ഒരു സീറോ ആയാச்சு அந்த அகைன் அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுമ്പോൾ அது முருகயுகம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி முருக எனர்ஜி தான் இந்த அர்த்தத்தில் மூவிங் பாயிண்ட் அதுதான் முருகயுகம் அது ரிலேட்டட் குமாரி காண்டம் அது அப்படிதான் எனக்கு 2013 தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணிது சார் இப்போ 2020 முருக யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க முருக யுகம் இப்ப இருக்கக்கூடிய குமரி கண்டம் இடையில இணைக்கக்கூடிய சில ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது என்னன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் കുമാരി കാണ്ഡം എന്ന് சொல்றது ലോസ്റ്റ് കോണ്ടിനെന്റ് ഒരു നാള് പവർഫുൾ ആയിരുന്ന ഒരു കിങ്ഡം
അത് நம்ம மடகாஸ்கர் அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாന്നുള്ളത് மடகாஸ்கர் ஆப்பிரிக்கன் ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்திரേലിയ വരെ ഇത് അങ്കേയുള്ള മക്കള് വേട്ട് ഗ്രഹത്തിൽ നിന്ന് വന്ന മക്കൾ தான் நம்ம இப்போ எர்த்திൻ്റെ நாசைக்கு நிறைய ஸ்டடி பண்ணுது எர்த்துக்கு வெளியிலே ஏதாவது பிளானட்ல ஸ்டே பண்ண முடியுமா ஹியூமன்ஸிന് ஸ்டே பண்ண முடியுமா ட்ரை பண்ணுது அப்படி கிடச்சி കഴിഞ്ഞാൽ கண்டிப்பாக നമ്മൾ இங்கேருந்து மைக்ரேட் பண்ணும் அங்கே போகும் இந்த எர்ത്തിൽ நம்ம ஹியூமன் பீயிங்கிന് ലീവ് பண்ண ഒരു സിറ്റുവേഷൻ വന്നാச்சு അപ്പോൾ വേറെ പ്ലാനറ്റ്സുകാർ ഇതേമാതിരി സെർച്ച് பண்ணி വന്ന ആൾക്കാർ தான் குமாரியான பீப்புள் അവർ ரொம்ப டெவலப்டான பீப்புள் அவர் இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவருடைய லீடர் தான் முருகப்பெருமாள் குமரிக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய லீடர் தான் முருகப்பெருமாள் அது லீடர் ஆயாச்சு குரு ஆயாச்சு அதுக்கப்புறம் கிங் ஆயாச்சு அதுக்கப்புறம் கோட் ஆயாச்சு அதுதான் அவரு கத்தி கொடுத்த லாங்குவேஜ் தான் தமிழ் வேர்ல்டுல ஒரு கோடில லாங்குவேஜ் ஆயிட்டு கனெக்ட் பண்ணாது முருகப்பெருமாளை மட்டும்தான் தமிழ் கடவுள் முருகிறது சொல்லலாம் அதுக்கு காரணம் அவரு தான் இந்த லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணியது இந்த லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லை அது ஒரு எனர்ஜி தான் பவர்ஃபுல்லான எனர்ஜி தான் இந்த தமிழ் அதை இவரு தான் சொல்லி கொடுத்தது அது காரணம் தான் தமிழ் ആൾക്കാർ ഞങ്ങളുടെ മുപ്പാട്ടൻ മുരുകൻ എന്ന് ചൊല്ലാൻ കാരണം അவ்வளோ ഓൾഡ് കണക്ഷൻ കുമാരികാണ്ട കണക്ഷൻ ഇരിക്കുക ഫസ്റ്റ് സംഘകാലഘട്ടം അങ്കേത് സ്റ്റാർട്ട് பண்ணது அதுக்கப்புறம் ஒரு நாள் அது அழிஞ்சு போயாச்சு കുറെ കടലിനുള്ളിൽ പോയാச்சு കുറെ ഇത് ഡിവൈഡ് ആയാச்சு ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி டிவைட் பிரிஞ்சது இப்போ സിംഗപ്പൂർ മലേഷ്യ ജപ്പാൻ എല്ലാ ഇത് കുമാരികാണ്ട് കണക്റ്റഡ് ഇടങ്ങൾ தான் പോയാச்சு അപ്പോ ഇനി ഈ ഒരു മുരുകയുഗത്തില് அந்த നോളജ് തിരുമ്പി വരുന്ന ടൈം ആയാச்சு அந்த പീപ്പിൾ തിരുമ്പി വരുന്ന ടൈം ആയാச்சு நிறைய இடங்கள்ல அந்த இவர் கனெக்டட் பீப்புள்ஸ் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிக்கഴിഞ്ഞാൽ അബോർജിയൻസ് എന്ന് പറഞ്ഞ ആസ്ട്രേലിയയിൽ ഒരു പഴമൊഴി മക്കൾ ഇരിക്കുക അവർ ലാംഗ്വേജ് എടുത്തിട്ട് നോക്കുമ്പോൾ തമിഴ് ലാംഗ്വേജ് ആയിട്ട് ரொம்ப റിലേറ്റഡ് ആയിരിക്കും ആസ്ട്രേലിയ ഇരിക്കുന്നത് அதுக்கு காரணம் வச்சு இதெல்லாம் அங்கே ഞാൻ ஆஸ்திரேலியா போயிருக்கேன் ப்ளூ மவுண்டன் പറഞ്ഞ இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அங்க ஒரு சீக்ரெட்டான இடம் உண்டு லயன் ஐலண்ட்னு சொல்லி இது எல்லா மக்களுக்கும் தெரியுமா சார்? இப்ப சிங்கப்பூர் மலேசியானா முருகனுக்காக போய் நிறைய வழிபடுறாங்க. ஆஸ்திரேலியால இந்த இடம் இதுதான் இனிதான் தெரிய வரும் அதுதான் முருகயுகത്തിന് സ്പെഷ്യൽ இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்களൊക്കെ தெரிய வந்துட்டு கனெக்ட் ஆகும் ഞാൻ அங்க ஒரு ஆஸ்திரேலிയയിൽ ഒരു ആളെ അറിമുഖപ്പെട്ടു കോളിൻ ഹൈറ്റർ എന്ന് சொல்லிட்டு അവർ ആർക്കോളജിക്ക് അവര് തിയറി ചൊല്ലിയാച്ചു എന്നോട് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്ന ആൾക്കാർ അബോർജിയൻസ് അങ്ക ഫ്ലഡ് ആയപ്പോ അങ്ങേത് നേരെ ഈജിപ്തിൽ പോയാച്ച് ഈജിപ്തിൽ നമ്മൾ പിരമിഡ് പാത്തിരിക്കുക അതിലൊരു ഹ്യൂമൻ ഫേസും ലയൺ ഇതായിട്ടുള്ള ബോഡി ആയിട്ടുള്ള ഒരു ഇതിരിക്കുക സ്റ്റാച്ചു ഇരിക്കുക ആസ്ട്രേലിയയിൽ ഒരു സ്റ്റാച്ചു ഒരു ഇടം ഇരിക്കുക ലയൺ ഐലൻഡ് ഇത് രണ്ടും വെച്ച് പാരുങ്കോ കറക്റ്റ് ആയിരിക്കും ഒന്ന് നാച്ചുറൽ ഒന്ന് ഹ്യൂമൻ ബിൽഡപ്പ് അപ്പൊ ഇവര് കോളിംഗ് ഹൈറ്റർ ചൊല്ലണത് ഇങ്ങേന്ന് വന്ന ആൾക്കാർ ഇങ്ങേന്ന് റിപ്ലിക്ക വെച്ചതാണ് അങ്ങേന്ന് തമിഴ് ലാംഗ്വേജിലുള്ള ഇത് ബോട്ട് കിടത്തിരിക്കുക അതിന്റെ അടിയിൽ നിന്ന് റിസർച്ചിൽ പിന്നെ അത് മറ്റല്ല ഇറാഖിൽ യസീദികൾ എന്ന് പറഞ്ഞൊരു ഒരു കൂട്ടർ യസീദികൾ അവരുടെ പേര് യാസിദി മീൻസ് തെക്കുന്ന് സിദ്ധിച്ചവർ അവരുടെ ഗോഡ് മയിലിന്റെ പുറത്തിരിക്കണ ഗോഡ് താൻ മയിലിൽ ഉക്കാരിക്കണ ഗോഡ് താൻ അവരുടെ കടവുള് യസീദി എന്നാ പറയും அந்த ഗ്രൂപ്പ് യസീദി അവരുടെ കോവിൽ സെർച്ച് பண்ணி பாருங்க ഗൂഗിളില് നമ്മ നിലവിളക്ക് ഇരിക്കും അങ്ക വിളക്ക് ഇരിക്കും അപ്പൊ ഇതെല്ലാം ഇങ്ങേന്ന് കണക്ട് பண்ணி പോയ ആൾക്കാർ താൻ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவரெல்லாம் திரும்பி கனெக்ட் ஆன டைம் ஆயாச்சு சார். இப்ப குமரிகண்டத்துல இருந்து முருகன் வந்து அவருடைய இதை முடிச்சுட்டு இப்ப திருப்பி முருக யுகம் ஸ்டார்ட் ஆகுது. உலகம் முழுக்க பிரிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த முருக யுகம் அப்ப எல்லாம் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா. இப்ப നമ്മള് ഒരു എക്സാമ്പിളോട് சொல்ல നമ്മള് തമിഴ്നാട്ടിലെ 6 പടവീട് എന്ന് சொல்லும் മുരുകപ്പെരുമാളുടെ ഇമ്പോർട്ടന്റ് ടെമ്പിൾ പക്ഷെ പേര് പാരുക 6 പടവീട് சொல்லிക്കഴിഞ്ഞാൽ ആർമി ക്യാമ്പ് தான் ദേവസ്ഥാനപതിയുടെ 6 ആർമി ക്യാമ്പ് അത് എങ്ക ഉലകം മുഴുവൻ ഇരുന്നാச்சு കുമാരികണ്ട ടൈമില് എനിക്ക് തെരഞ്ഞ 3 ഇടങ്ങൾ தான் ഒന്ന് ബ്ലൂ മൗണ്ടൻ ഒന്ന് ഉജ്ജയിൻ ഒന്ന് മഡഗാസ്കർ ഇനി 3 കടലിന്റെ ഉള്ളിലിരിക്കുക ഇപ്പൊ ഇതെല്ലാം കടലെടുത്ത് പോയപ്പോൾ മൈഗ്രേറ്റ് പണിയാச்சு കുറെ ആൾക്കാർ തമിഴ്നാട്ടിലേക്ക് വന്നാச்சு അവരതെടുത്തുകൊണ്ട് തമിഴ്നാട്ടിൽ വെച്ചതാണ് നമ്മളിപ്പോ പാക്കണ 6 പട വീട് ഇത് കുമാരികാണ്ട ടൈമിൽ ഇത് തിരുമ്പി ഉലകം മുഴുവൻ പോകുന്നത് പവർഫുൾ ആവാ പോകുന്നത് അതുதான் കുമാരികാണ്ടത്തിന് ബോർഡർ ആയിട്ട് വരും ഈ മുരുകപ്പെരുമാളുടെ 6 പട വീട് அவ்வளோ ரிட்டர்ன் வர்ற ஒரு டைப் தான் இது. சரிங்க. 6 படை வீடுக்குமே ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய விசேஷங்கள் இருக்கு. இப்போ வந்து இன்னும் சமீபத்துல கொஞ்ச நாள்ல வந்து ஆகஸ்ட் 24, 25 பழனியில வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த போறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய
முருக பக்தர்கள், தமிழ் பக்தர்கள் எல்லாரும் இங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. பழனியோடைய விசேஷம் என்ன சார்? பழனியில இருக்கக்கூடிய முருகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ரகசியங்கள். പഴനിதான் അതിന്റെ സെൻട്രൽ പോയിന്റ് മുരുകയുഗത്തിന്റെ. അതിന്റെ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பழனி. കാരണം നമ്മൾ எப்படி ஒரு പിരമിഡ് നമ്മൾ சொல்லியாச்சுல ഈജിപ്തില് நிறைய சீக்ரெட், அதே மாதிரி தான் பிரில்லியன்ட் ஆயிட்டு போகர் சித்தர் பழனி டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த முருகயுகத்தில் அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட். அது எப்படின்னு ഞാൻ சொல்லித்தரேன். போகர் சித்தர் അവര് 18 സിദ്ധന്മാരിൽ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയാർ. അവരുടെ ഗുരു കാലികനാഥർ സിദ്ധർ, അവരുടെ ശിഷ്യർ സീഡർ പുലിപ്പാണി സിദ്ധർ. ഇവർ നിറയെ ഇടങ്ങൾക്ക് ട്രാവൽ പണിയിരിക്കുക. போகர் சித்தர் അവർ ചൈനയിൽ പോയിരിക്കുക നിറയെ തടവ. അവരൊരു തടവ ചൈനയിൽ പോയി ചൈനീസ് ഉയരെടുത്ത് അവരുടെ അവിടെയുള്ള മക്കളെ ഗൈഡ് பண்ணிட்டு ഒരു റിലീജിയൻ സ്റ്റാർട്ട് பண்ணிയിരിക്കുക. അവരുടെ ചൈനീസ് നെയിം ലാവോട്സു. போகர் சித்தர் அங்க சைனால போய் ஒரு பிறப்பெடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வழி நடத்திருக்காரு. ഒരു റിലീജിയനും സ്റ്റാർട്ട് பண்ணியிருക്കുക. ரிலிஜியன் ஸ்டார்ட் பண்ணி അവർ அந்த ചൈനീസ് പേര് ലാവോട്സു. லாவோஸ், അവർ സ്റ്റാർട്ട് பண்ண റിലീജിയൻ താവോയിസം. தாவோஸ். അവർ ബുക്ക് அங்கே എഴുതിയിരിക്കുക, താവോ തേച്ചി. അവർ அங்கே அதுக்கப்புறம் അവർ ബാക്ക് ടു ടിബറ്റ് വന്ന് அங்கேருந்து பழனி வந்து பழனியில தான் நவபாஷான சிலை பிரதிஷ்டை பண்ணது. அந்த நவபாஷான அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. இவரு கலியுகம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒரு வரலாறு இருக்கு. கலியுகம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சித்தന്മാരെ கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியாச்சு. കലിയുഗത്തിൽ എപ്പിടി മക്കൾക്ക് മുരുകപ്പെരുമാളുടെ ബ്ലെസ്സിങ് കിടക്കണം, അതൊരു സൊല്യൂഷൻ തേവ. அதுக்கு கிடைச்ச ஆன்சர் தான் நவபாஷான சிலை. இவர் சைனீஸ் கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணி நிறைய மெடிசன் யூஸ் பண்ணி பாஷான தான் விஷம் தான் பாய்சன் தான் அது யூஸ் பண்ணி ஸ்பெஷல் கூட்டு வச்சு மெடிசனாയിട്ട് சேஞ்ச் பண்ணி ചൊവ്വ ഗ്രഹത്തിൻ്റെ റൈസ് നിറയെ വരുന്ന ഇടം സെലക്ട് பண்ணி അങ്ക മുരുകപ്പെരുമാളുടെ சிலை പ്രതിഷ്ഠ பண்ணியாச்சு. മക്കൾക്ക് കലിയുഗത്തിൽ അവരുടെ ബ്ലെസ്സിങ് கிடைക്കാൻ വേണ്ടിയിട്ട് தான் ചെയ്തത്. വേറൊരു വിഷയം കൂടി ചെയ്താச்சு. അവർക്ക് தெரியும் ഇത് കലിയുഗத்துக்கு தான் മുരുകപ്പെരുമാളുടെ இந்த சிலை നമ്മൾ ப்ரேயர் பண்ணனா நவபாஷான சிலை. வேறொரு செகண்ட் ஒரு சிலை அவர் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. சார் இப்பதான் ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க வந்து முருகன் பத்தி பேசும்போது அதுவும் பழனி பேசணும்னா போகர் சித்தரை தாண்டி பேசிட முடியாது. அவரு ஒரு சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, அது முருகனுடைய சிலை இல்ல, அது அவருடைய இதைதான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லறது அப்படி. കാരണം അവര് பண்ணிய விஷயங்கள சீக்கிரட் தெரிஞ்ச ஆരും அது இப்படி சொல்ல மாட்டாங்க. அவரு பிரில்லியன்ட் ஆயிட்டு தான் செய்திருக்காங்க. அது நவபாஷான சிலை தான், அடிச்சு சொல்ல முடியும். அது மட்டும் அல்ல, அது கலியுகத்துக்கு வச்ச சிலை தான். அது அவருடைய தன்னுடைய சிலை அல்ல, அது മുരുകപ്പെരുമാളുടെ சிலை தான். മുരുകപ്പെരുമാൾ കലിയുഗത്തിലെ എപ്പിടി മുരുകപ്പെരുമാളുടെ ബ്ലെസ്സിങ് കിടക്കാൻ വേണ്ടി ചെയ്തതാണത്. ഇനി രണ്ടാമതൊരു വിഷയം കൂടി അവർ ചെയ്തിരിക്കുക, இன்னொரு சிலை. അതും അതെല്ലാം അത് പഴനി സീക്രട്ട് ചൊല്ലിയതുക്ക് ആൻസർ കിടക്കും. ഈ രണ്ടാമതൊരു சிலை ചൊല്ലിയിരിക്കുക. ആ சிலை എപ്പിടിന്ന് தெரியுமா? അവർക്ക് தெரியும் മുരുകയുഗം വരപ്പോകുது, കലിയുഗത്തിലൊരു ഷിഫ്റ്റിംഗ് നടക്കപ്പോകുது, മുരുകയുഗം വരപ്പോகுது. அப்போ இது எப்படி முருகப்பெருமாளோட கண்ட்ரோல் வரப்போகுது. കാരണം മുരുകയുഗത്തിൽ മുരുകപ്പെരുമാൾ தான் കൺട്രോൾ பண்ணது. அப்படி ഒരു ശില വേണം മക്കൾക്ക് ബ്ലെസ്സിങ് കിടക്കാനും ഉലകം മുഴുവൻ അവരുടെ കൺട്രോൾ വരാൻ വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു ശില വേണം. അപ്പോൾ അവർ ഡിസൈഡ് പണിയാച്ചു ഒരു ശില. എന്നിട്ട് അത് അവരുടെ സമാധിയിൽ പ്രതിഷ്ഠ പണിയാച്ചു. മുരുകയുഗത്തിൽ അത് വെളിയിൽ വരും. ഓക്കെ, അത് എന്ത് മാറ്ററിൽ தெரியுமா? നവപാഷാണ ശില അല്ല, അവർ பண்ணிയിരിക്കുന്നത് டார்க் மேட்டரில் தான் இந்த சிலை வச்சிருக்கிறது. டார்க் மேட்டர், ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிற டார்க் மேட்டர். டார்க் மேட்டர்னு சொல்லிக்கഴിഞ്ഞാൽ നമ്മളെല്ലാം ഉരുവാക്കിയിരിക്കുന്നത് മാറ്റർ தான். ഞാനും നിങ്ങൾ இந்த പ്ലാനറ്റ് എല്ലാം അത് യൂണിവേഴ്സിൽ 3% தான் ഉള്ളത്, 3%. 26% டார்க் மேட்டர் தான் இந்த യൂണിവേഴ്സിൽ ഉള്ളത്. 67% டார்க் எனர்ஜி தான் ഉള്ളത്. ഈ டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி എന്ന് சொல்லுന്നത് இப்போ சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கொண்டிருக்கிற விஷயம். அது அப்படி அந்த ஒரு எனர்ஜி இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸுனா எல்லாம் தெரியும். പക്ഷെ അത് எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியாது. அப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சு കഴിഞ്ഞാൽ இந்த വേൾഡിലെ പുതു എനർജി கிடைக்கும். നമ്മൾ பார்க்கണ വേൾഡേ ചേഞ്ച് ആവും. കാരണം കുമാരകാണ്ഡത്തിലെ പീപ്പിൾസിന് അത് തിരികിട്ടായിരുന്നു. അത് കിടച്ച കാരണം അവർക്ക് പ്ലാനറ്റ് ട്രാവൽ ரொம்ப ഈസി ആയിട്ട് பண்ண முடியாது. നമുക്ക് കിടച്ച നമ്മുടെ പ്ലാനറ്റ് ട്രാവൽ ரொம்ப ഈസിയാവും, കാരണം അത് ആന്റി ഗ്രാവിറ്റി. அப்போ இவர் என்ன செய்தாச்சு, இந்த முருக யுகத்தில் எனர்ஜி டார்க் எனர்ஜி தான், டார்க் மேட்டர் தான் வரப்போகுதுன்னு போகர் சித்தருக்கு தெரியும். அப்ப அந்த மேட்டர்ல தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போகர் சித்தர் இரண்டாவதா ஒரு சிலை பண்ணிருக்காரு. அந்த சிலை வந்து டார்க் மேட்டர்னால தான் செய்யப்பட்டிருக்குன்னா அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதுதான் சொல்லறது. இந்த முருக யுகத்தில் சயின்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட எனர்ജി தான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ജി. அது அப்படி വരുന്നുള്ളത് മുരുകയുഗത്തിന്റെ எனர்ஜி அதான்னு அவருக்கு தெரியும். அது காரணம் அந்த எனர்ஜியில தான் அது ரெடி பண்ணியிருக்கிறது.
அது ரெடி பண்ணி அவர் அங்கே வச்சாச்சு. நீ ஒரு விஷயம் கூட நான் சொல்ல பழனிமலையில். பழனிமலையில் நம்ம பழனிமலையுണ്ട് പക്കത്തിൽ ഇടുമ്പർ മലയുണ്ട്. ഒരു സ്റ്റോറി ഇരിക്കുക. എന്നിട്ട് സ്റ്റോറി ഞാൻ சொல்ல ഫസ്റ്റ് ഞാൻ സ്റ്റോറി சொல்ல அதுக்கப்புறம் சயின்ஸ் சொல்ல. ஸ்டோரி எப்படி வச்சா அகஸ்திய சிதற சீடர் தான் இடும்பர் சிதர் இடும்பர் அகஸ்திய சிதர் சொல்லியாச்சு உங்களை 2 மலை எடுத்து சவுத்திലേക്ക് வாங்கோ. അപ്പോൾ ഒരു കാവടി മാതിരി അവർ 2 മല തൂക്കി പഴനിയിൽ വന്നാച്ച്. அப்படி வச்சு டயர்டாയിട്ട് തൂങ്ങിയാச்சு. அதுக்கப்புறம் വേക്കപ്പായി മല എടുக்க முடியல. അപ്പൊ നോക്കുമ്പോൾ ഒരു കുഴന്ത വിളയാടണം മലമേളിൽ നിന്നിട്ട്. അപ്പൊ ആ കുഴന്തയായിട്ട് സൺഡേ ആവും. ആ കുഴന്ത ഇവരെ കിൽ പണ്ണും, ഇവര് ഡെത്ത് ആവും. അപ്പോ അഗസ്ത്യ സിദ്ധർ വരും. അന്ന് കുഴന്ത മുരുകപ്പെരുമാളാവും. അപ്പൊ കുഴന്തയോട് ചൊല്ലും, മുരുകപ്പെരുമാളോട് ചൊല്ലും, ഇത് നമ്മുടെ ரொம்ப നല്ല ആള് എന്നോട് സീഡർ ചൊല്ലുമ്പോ മുരുകപ്പെരുമാൾ അവർക്ക് ഉയിര് കൊടുക്കും. എന്നിട്ട് ചൊല്ലും, നീ എന്നോട് പക്കത്തിൽ ഉட்காருമ്പോ നീ ഇതാ എന്നോട് ഫസ്റ്റ് മുതൽ ഭക്തൻ, നിന്നെ പാത്ത് കഴിഞ്ഞാൽ ഞാൻ ரொம்ப ഹാപ്പി ആവും. അത് കാരണം தான் அந்த സ്റ്റോറിയിൽ മാതിരി നമ്മൾ കാവടി എടുത്ത് പഴനിമലയിൽ പോയി പോണത്. അത് അപ്പടി ഒരു സ്റ്റോറി ഇരിക്കുക. ഇത് മറ്റല്ലാണ്ട് ഇതിലൊരു സയൻസ് ഇരിക്കുക. പഴനിമലയിൽ പഴനിമല ശക്തിഗിരി, ഇടുമ്പർമല ശിവഗിരി, ശിവശക്തി ആൺ പെൺ ആ ഒരു എനർജി അതിൽ പോകുന്നുണ്ട്. അപ്പൊ ശിവശക്തി ആൺ പെണ്ണിരിക്കുമ്പോൾ ഒരു ന്യൂട്രൽ പോയിന്റ് കണ്ടിപ്പാ വേണം. ഇപ്പൊ നമ്മൾ ഇലക്ട്രോൺ പ്രോട്ടോൺ ഇരിക്കുകയാണെങ്കിൽ ന്യൂട്രോൺ വേണം, എന്നാൽ അത് കറക്റ്റ് ആവും. ഒരു ഇലക്ട്രിസിറ്റി മൂവ് പണ്ടെങ്കിൽ പോസിറ്റീവ് നെഗറ്റീവ് മാതിരി ഒരു ന്യൂട്രൽ പോയിന്റും വേണം. அப்பதான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு பாறை பழனிமலையில் இருக்கு. ആ പാറയുടെ പേര് സിഗണ്ടി പാറ. சிகண்டி ஆண் பெண்ணும் கூடியது சிகண்டி பாறை. அந்த பாறை இப்ப மக்கள் போய் பாக்குற மாதிரி முடியும். அவ்வளவு ஆൾക്കാർക്ക് தெரியாது, ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. இப்ப நம்ம பழனிமலை சிகண்டி பாறை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் போய் பாக்குறதுக்கு நம்ம அங்க ഒരു ഡിവൈൻ ഫോർട്ട് ഹോട്ടൽ ഇരിക്കുക. അതിന്റെ ബാക്ക് സൈഡ് ഒരു ഫീൽഡ് ഇരിക്കുക. ഫീൽഡിൽ ചിന്നൊരു പാറ ഇരിക്കും. അതുதான் ന്യൂട്രൽ പോയിന്റ് സിഗണ്ടി പാറ. ഇപ്പൊ പഴനിമലയിൽ നിന്ന് ഒരു എനർജി സ്റ്റാർട്ട് பண்ணி சக்திகிரின்னு ஸ்டார்ட் பண்ணி சிவகிரி டச் பண்ணி இடும்பர் மலை டச் பண்ணி நியூட்ரல் பாயிண்ட் டச் பண்ணி திரும்பி பழனிமலை பற்றி அப்படி ஒரு எனர்ஜி பாசிங் நடக்கிற இடம் தான் பழனிமலை. அப்படியே போகர் சித்தர் அது டிசைன் பண்ணி வச்சிருக்கிறது. இது மட்டும் இல்ல, இந்த சிகண்டி பாறைന്ന് സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് ലൈൻ പോടുക. സ്ട്രൈറ്റ് ആയിട്ട് ലൈൻ പോട്ട് കഴിഞ്ഞാൽ നേരെ അങ്ങ് പോയി നിൽക്കുക. தெரியுமா? போகர் സമാധിക്കുള്ളിൽ പോയി നിൽക്കും. அந்த ഗുഹയ്ക്കുള്ളിൽ പോയി നിൽക്കും. സ്ട്രൈറ്റ് ആ ഗുഹ സിഗണ്ടി പാറയിൽ പോയി ഒരു ലൈൻ വരച്ചാൽ മതി. നേരെ போகர் സമാധിയുടെ ഗുഹയ്ക്കുള്ളിൽ പോയി നിൽക്കും. അങ്കതാ രണ്ടാമത് சிலை இருக்கிறது. அவ்வளோ பிளான் பண்ணிட்டு தான் அந்த ரெண்டாவது சிலையை வந்து இப்பயும் வழிபாடு பண்றாங்களா? இல்ல, வெளியில வந்துட்டிല്ലല്ലോ. அது முருகயுகத்திலே இந்த எனர்ജി എല്ലാം இனிமேதான் வரப்போகுது. இப்போ நீங்க மக்களுக்கு சொல்லிட்டீங்க. ഇനിதான் நிறைய விஷயங்கள் நடந்து முருகயுகத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அந்த எனர்ജി ഭൂമി அந்த இடத்துல கரெக்ட் ஆகும்போது தான் அந்த சிலை வெளியில வரும். அது எப்படி வச்சா நம்ம இப்ப பார்க்கണ നവപാഷാണ சிலை ഉണ്ടല്ലോ, அதுக்கு கீழே தான் போகர் சமாதி, நேர கீழே தான் போகர் சமாதி. அந்த குகைக்குள்ள தான் രണ്ടാമത് சிலை வச்சிருக்கிறது. அது யிங் யாங் தத்துவம் வச்சுட்டு தான் செய்திருக்கிறது. யிங் யாங் தத்துவம்னு சொல்றது இவர் நிறைய தடவை ചൈനയിലേക്ക് ട്രാവൽ பண்ணியிருக்கார். ചൈനീസിലുള്ള ഒരു സിസ്റ്റം தான் யிங் யாங் സിസ്റ്റം. நம்ம ശിവശക്തി എന്ന് சொல்லுന്ന மாதிரிയുള്ള ഒരു ആൺ പെൺ രണ്ട് ഓപ്പോസിറ്റ് എനർജിയിൽ ബാലൻസ് பண்ணன ഒരു ഇടം தான் யிங் யாங். ഇപ്പൊ നമ്മള് കറുപ്പ് വെളുപ്പ് നിങ്ങൾ பார்த்திருக்க அந்த அடையாளம் பார்த்திருக்க. கருப்பு வெளுப்பு ஆண் பெண் ഡേ നൈറ്റ് அந்த மாதிரி தான் அது. அதில் லாஸ்ட் ஸ்டெப்பும் மேட்டர் அண்ட் ஆன்டிமேட்டர் தான். ശരിക്കും സയൻസിൽ മാറ്റർ ആൻഡ് ആന്റിമാറ്റർ കണക്ട് പണിയ എക്സ്പ്ലോഷൻ ഉണ്ടാവും, പക്ഷെ ഇതിൽ ഉണ്ടാവാது. அப்படியோ അതിന് ബാലൻസ് പണ്ണ സിസ്റ്റം தான் யிங் யாங் சிஸ்டம். அப்படிதான் இவ்வளோ பழனிமலையில் முകളിல் மேட்டர் டார்க்ல ஆன்டிமேட்டர், அப்படி டார்க் மேட்டர் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகர் சித்தர் பழனிமலை டிசைன் பண்ணிருக்காரு. சார், அப்போ வந்து போகர் சித்தர் இடையில இருக்காரு, மேல வந்து நவபாஷினி சிலை இருக்கு, கீழே வந்து இப்போ வரப்போற ஒரு சிலை இருக்கு. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GRT शुभ आरंभम. GRT Jewelers.